அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அதில் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அதற்கான எக்ஸாம் வந்து நடத்தப்பட்டது. அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை வித் ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஒரு கொஷின் பேப்பர் டிஸ்கஷனை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அடுத்து எழுதக்கூடிய எக்ஸாமில் ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்பவுமே அதிகமாக போகாமல் இந்த எக்ஸாமை இந்த கொஷின் பேப்பரை இந்த கொஷினை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம குயிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம். நேரம் கருதி ஃபஸ்ட்டு கொஷினை வந்து பார்த்துடலாம். த பீப்புள் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்பெஷலைஸ்ட் இன், அதாவது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது டவுன் பிளானிங், அதாவது நகர திட்டமிடலா, கட்டிடக்கலையா, இல்லை கைவினை திறனா, இல்லை மேற்கண்ட அனைத்துமா, ஆல் ஆஃப் திஸா அப்படின்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பிளானிங்லேயும் சரி, ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை, கைவினை திறன், அப்புறம் விவசாயம், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஹரப்பன் சைட், அதாவது பின்வருவனவற்றில் எது ஹரப்பா தலம் அல்ல அப்படின்னு பார்க்கும்போது எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோகா கௌரா தான் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அசோகர் காலத்து இந்த ஷோகா கௌரா செப்பு தகடு கல்வெட்டு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது சோகா கௌரா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய தலம் அல்ல. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி இஸ் வெல் நோன் ஃபார் த கம்பைலேஷன் ஆஃப், பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக சூத்ரா. ஓகேங்களா? பதஞ்சலி அப்படிங்கிறவர் யோகாவை உருவாக்குனவர் பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த வேதம் இது. ஆயுர்வேதத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. ஓகேங்களா? ஆயுர்வேதத்தை உருவாக்குனவர் தன்வந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சதந்திர கதைகளை உருவாக்குனவர், அதை கம்பைல் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. பஞ்சதந்திர கதைகளை கம்பைல் பண்ணவர் விஷ்ணு சர்மா. அடுத்து பிரம்மசூத்திரத்தை வந்து அதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதராயணர் அப்படிங்கிறவர் தான் பிரம்மசூத்திரத்தை வந்து உருவாக்குனவர். பதஞ்சலி அப்படிங்கிறவர் மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு, அதையும் ஞாபகம் வச்சிங்க. பதஞ்சலி தான் யோக சூத்திரத்தை வந்து கம்பைல் பண்ணவர். அடுத்து த காட் ஹூ இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் இன் ரிக்வேதா அப்படின்னு பார்க்கும்போது இந்திரன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இன் த இயர்லி ரிக்வேதா பீரியட் வாட் வாஸ் கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது இயர்லி ரிக்வேதா பீரியடில் எது வந்து மிக முக்கியமான சொத்தாக மக்கள் வந்து கருதி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கவ், அதாவது பசுமாட்டை தான் மிக முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இயர்லி ரிக்வேத பீரியடில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் நம்ம பணக்காரவங்க ஏழையில் பணத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை பசுமாடு வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப பணக்காரவங்க. அதிக பசுமாடை வச்சுருந்தா அவங்க பணக்காரவங்களாக கன்சிடர் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இயர்லி ரிக்வேதா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியாக கவு தான் இருக்குது. ஏர்லி ரிக்வேதா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிற்காலத்தில் தான் இந்த லேட்டர் ரிக்வேதா பீரியடில் தான் இந்த வர்ணாசிரம முறை இது எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேதம் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய வேதத்திலேயே ரொம்ப பழமையான வேதம் ரிக்வேதம் தான். சரிங்களா? அடுத்து எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இதெல்லாமே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா கிசான் சபா, அதாவது ஆல் இண்டியா கிசான் சபா அப்படிங்கிறத உருவாக்குனவர் யார், ஃபவுண்டர் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹஜானந்தா சரஸ்வதி. அவர் தான் வந்து ஆல் இண்டியா கிசான் சபாவுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட். ஓகேங்களா? சஹஜானந்தா சரஸ்வதி இது வந்து ஒரு பெசன்ட் மூமெண்ட்டுங்க. இது வந்து விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் ஆல் இண்டியா கிசான் சபா. இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹஜானந்தா சரஸ்வதி அப்படிங்கிறவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வென் டிட் குவீன் விக்டோரியா ப்ரக்ளைம் த டேக்கிங் ஓவர் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பை த பிரிட்டிஷ் கிரவுன், அதாவது எப்போ வந்து விக்டோரியா மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய வணிக குழுக்கிட்ட இருந்து பிரிட்டிஷாரோட நேரடி ஆட்சியை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 1858. இப்போ தான் வந்து முதல் இந்திய அரசு சட்டம் 1858 இப்போ தான் வந்தது. இப்போ இது வரைக்கும் கிழக்கிந்திய வணிக குழு தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது பிரிட்டிஷாரோட நேரடி ஆட்சி 1858 இருந்து நவம்பர் 1 இருந்து இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஆர் மேட் ஃபார் பப்ளிக் இஸ் நாட் ஃபார் த கிங், பப்ளிக் இஸ் நாட் மேட் ஃபார் த கிங். இதை வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேஷனல் மூவ்மெண்ட் அப்போ சொன்னது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் சொன்னார். ஓகேங்களா? அதாவது அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக இருக்கிறாங்க, மக்கள் ஒன்றும் அரசர்களுக்காக இல்லை அப்படின்னு சொன்னது
தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜை பொறுத்த வரைக்கும் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்திருக்காரு. அதாவது 1886, 1906, 1893 3 முறை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நுழைந்த முதல் இந்தியர். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற புக்கை 1901 வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். அதேமாரியே வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் கோஃப்தார் அப்படிங்கிறது இவருடைய நூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதினது ஆனந்த மடம். இது வந்து எதை பற்றின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி கிளர்ச்சி. சன்னியாசி கிளர்ச்சி வந்து 1763 இருந்து 1800 வரைக்கும் நடந்தது. இந்த சன்னியாசி கிளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்கீர் கிளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 1763 இருந்து 1800 வரைக்கும் நடந்தது. இதில் தேவி சௌதுராணி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வந்து இதில் இந்த சன்னியாசி கிளர்ச்சியில் பங்கெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த சன்னியாசி கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளத்தில் ஹிந்துவும் முஸ்லீமும் ஒருங்கிணைந்து பண்ண ஒரு போராட்டம். ஓகேங்களா? மஞ்சும் ஷா மற்றும் சிராக் அலி தான் இதனுடைய தலைவர். ஓகேங்களா? எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சும் ஷா, சிராக் அலி கிழக்கு வங்காளத்தில் ஹிந்து முஸ்லீமும் சேர்ந்து நடத்தினாங்க. அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஹோம் ரூல் லீக்கை வந்து அன்னி உருவாக்குறதுக்கு முன்னாடியே பாலகங்காதர திலக் வந்து பூனாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாம்பேயில் 1915 செஷன் நடந்தது. அங்கே வந்து ஹோம் ரூலில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஸோ ஒன்லி ஒன், அது மட்டும் தான் ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாகூர் செஷன் வந்து 1929 வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. இதுக்கு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத்னு முழக்கம் போட்டு அந்த பூர்ண சுவராஜ்யம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தீர்மானம் போட்டிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே நடக்கலை. ஸோ ஒன்லி ஒன்று தான் ரைட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா 1929 செஷனில் பிரிஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஏன்னா 1907 சூரத்தில் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சாங்க. அதேமாரி வந்து 2 நேஷன் தியரியை வந்து இந்த செஷனில் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. அதெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. 1929 பூர்ண சுயராஜ்யம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1930 ஜனவரி 26 இருந்து நாங்கள் இப்போ சுதந்திர இந்தியா விடுதலை பெற்றதாக நாங்கள் அறிவிக்கணும் மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ ஒன்லி ஒன், அது மட்டும்தான் ரைட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன் வாஸ் மகாத்மா காந்தி பிரசன்ட் அப்படின்னு பார்க்கும்போது வட்டமேசை மாநாடுகள் வந்து எதுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 சைமன் கமிஷன் வந்து அங்கே உருவாயிருக்கும். சைமன் கமிஷன் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு 1928 வந்திருப்பாங்க. அது எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவில் போடப்பட்ட சட்டம் 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம், இல்லைனா வந்து இந்திய அரசு சட்டம்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வந்து போட்டிருந்தாங்க. அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவங்க இங்கே வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தமாக அந்த ரிப்போர்ட்டை போய் இங்கிலாண்டில் சமர்ப்பித்தாங்க. அதுக்காக வட்டமேசை மாநாடு கூட்டப்பட்டது. அதில் 3 வட்டமேசை மாநாடு 1930, 31, 32 நடந்தது. இதில் 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் காந்தி கலந்துக்கிட்டார். ஸோ செகண்ட். ஓகேங்களா? அடுத்த கொஷின், சிஆர் ஃபார்முலா வந்து யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரியார் வந்து உருவாக்குனார். ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது சுத்தமான காற்று திட்டம் இதை எந்த அமைச்சகம் வந்து உருவாக்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்றம், இதற்கான அமைச்சகம் தான் இந்த நேஷ்னல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமை வந்து இந்த சுத்தமான காற்று திட்டத்தை வந்து லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வான் த நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 2023? அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக 6 துறைகளுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. மற்ற எல்லா துறைகளுக்கும் ஸ்வீடன் தலைநகரம் ஸ்வீடனில் வந்து ஸ்டாக்ஹோமில் தான் கொடுப்பாங்க. ஆனால் அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் மட்டும் நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் வந்து கொடுப்பாங்க. இந்த 2023 அமைதிக்கான நோபல் ப்ரைஸை வாங்கினது யாருன்னா நர்கீஸ் முகமதி. 2024 யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா நிஹோன் ஹிடன் கியோ இப்போ வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நிஹோன் ஹிடன் கியோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாமி குண்டு வெடிப்பு நடந்ததில்ல,
அந்த குண்டு வெடிப்பில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஊனமுற்றவர்களா மாறுனாங்க இல்லையா? அதிலிருந்து உயிர் தப்பிச்சவங்க வந்து உருவாக்குன ஒரு அமைப்பு தான் நிஹோன் ஹிடன்கியோ அமைப்பு. இந்த அமைப்பு தான் இப்போதைக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து COP28 மாநாடு வந்து எங்க நடந்துச்சு அப்டின்னா, துபாய்ல, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் துபாய்ல நடந்துச்சு. COP29 மாநாடும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ. அசர்பைஜான், பாக்கு 2024ல COP29 மாநாடு வந்து அசர்பைஜான் தலைநகரம் பாக்குல நடந்து முடிஞ்சிருச்சு. இது 2023ல நடந்தது தான் COP28. இப்போ நடந்தது COP29 ஓகேங்களா. அடுத்து வந்து ஹூ பிரெசைடட் ஓவர் G20 2023 ஓகேங்களா. G20 மாநாட யார் தலைமை தாங்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல இந்தியா. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் டீம் வான் த அண்டர் 19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 அப்படின்னு பார்க்கும்போது 2023ல அண்டர் 19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தோத்துடுச்சு. ஸோ ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி இஸ் அன் இனிஷியேட்டிவ் பிட்வீன் இந்தியா அண்டு யூஎஸ்ஏ. ஓகேங்களா. இந்த ஐசிஇடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. இது வந்து தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ்ங்க. ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயம் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2020 கொஸ்டினாக வந்து நான் வந்து போடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து பாண்டிச்சேரியில் விஏஓ, வில்லேஜ் அசிஸ்டண்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இது எல்லாமே வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து படிக்கணும் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மிக முக்கியமான கொஸ்டின். பாப் எல் மேண்டப் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட். இது ஆக்ட் ஆஸ் ஏ லிங்க் பிட்வீன் இந்தியன் ஓஷன் அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாப் எல் மேண்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு நீர்ச்சந்திங்க இது. இந்த பாப் எல் மேண்டப் நீர்ச்சந்தி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடலை மெடிட்டரானியன் சி மத்திய தரைக்கடலோட இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி. ஓகேங்களா. ரெட் சி இருக்கு இல்லையா, செங்கடல் வழியாக இந்திய பெருங்கடல் செங்கடல் வழியாக மத்திய தரைக்கடலை வந்து இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி தான் பாப் எல் மேண்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்ச்சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கடல்களை இல்லைன்னா 2 நீர்ப்பரப்பை இணைக்கக்கூடிய ஒரு நீர்ப்பரப்பு. 2 கடலை வந்து இணைக்கக்கூடிய ஒரு நீர்ப்பரப்பு தான். ஓகேங்களா. பாப் எல் மேண்டப் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி. இதுவுமே ஒரு நீர்ச்சந்தி தான். ஓகே, நீர் தான். ஓகே, 2த்தையும் இணைக்குது. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.